அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனாவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இந்த வீட்டு உள்ள போறோம். இது வரைக்கும் உள்ள போறதுக்கு அனுமதி இல்லாமல் அடைச்சி வச்சிருந்தாங்க. முதலாக இப்போ சில சமீப காலமாக எல்லாம் சீரமைக்கப்பட்டு உள்ள தொழுவருக்கு அனுமதிக்கிறாங்க. நம்ம உள்ள போய் நம்ம பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு போனாங்க. நள்ளிரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வீட்டு வாசல தாப்பா போடாமல் சிறந்த நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டை வச்சிருந்தாங்க. விளக்குகள் அணைக்கப்படல. பெருமானார் அழைத்தவுடன் நெப்பைக்கு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சா ஹிஜ்ரத்து போலாமான்னு கேட்டாங்க. அந்த நன்றி கடனுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மஸ்ஜித் நபவி அதில் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஷார்ட் ரூட்டில் வரும்போது மற்ற தேவையில்லாத பாதையில் ரசூலை அடக்கி சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டில் இருந்து வரக்கூடிய அந்த பள்ளிக்குள் நுழையக்கூடிய அந்த பாபு அபூபக்கரை மட்டும் அந்த பகுதியை மட்டும் நீங்கள் அடைக்க வேண்டாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று வரை பாபு அபூபக்கர் திறந்த நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். பாபு சலாம் பக்கத்திலேயே. இப்போ அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மக்காவுடைய வீடு வந்து ஹில்டன் டவரில் 4வது மாடியில் இருக்குது. அங்கே மஸ்ஜித் அபூபக்கரில் போய் தொழுவோம். இங்கே மதீனாவில் எங்கே இருக்குன்னா 310வது கேட்டு பக்கத்தில் மஸ்ஜித் ஹமாமா பக்கத்தில் இருக்குது. இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு. ஆனால் அந்த வீட்டை வந்து இது வரைக்கும் வெளியில இருந்தால் பார்த்துட்டு இருப்போம். உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கல. ஆனால் இப்போ உள்ள எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே தொழுவதற்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ உள்ளே போய் அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டு உள்ளே நம்ம போகலாம். போகலாமா? மதீனாவில் உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொழுவ போகிறோம். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு. இது உள்ள மஸ்ஜித் அபூபக்கர்னு வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போக போகிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டு பள்ளியாக அமைக்கப்பட்டது. மக்கள் வந்து தனியத்தை மஸ்ஜித் பண்ணுறாங்க. இது வரைக்கும் உள்ள அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஷரா அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய தொழுகைக்காண்டி அனுமதிச்சிருக்காங்க.